வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கீங்கன்னா திருச்சி. திருச்சி பக்கத்தில் இருக்க சோமேசப்பட்டுன்னு சொல்லி ஊருக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கேன்னா, லாஸ்ட் டைம் வந்து திருமதி தங்கம் மாமி வந்து நம்மளுக்கு வந்து கைமுறுக்கு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த அதிரசம் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ தீபாவளி வருது. இந்த தீபாவளி டைமில் இந்த அதிரசம் இல்லாத வீடு கண்டிப்பாக இருக்காது. அதனால் ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த அதிரசம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அதிரசம் பண்ணும்போது நுணுக்கங்கள் என்னென்ன, அதாவது அரிசியை இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அந்த ஊற வச்ச அரிசியை எப்படி அரைக்கிறோம், அதுக்கு பிறகு பாவு எப்படி எடுக்கணும், அதாவது என்ன வெல்லம், கரெக்டான குவாலிட்டியான வெல்லம் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி அந்த பாவு எடுத்து அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் கழித்து அதிரசத்தை தட்டி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்து இந்த கைமுறுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அதிரசம் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு திருமதி தங்க மாமியை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். போன தடவை நம்ம வந்து கைமுறுக்கு பண்ணோம். அது வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகி மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்தது. ஓகே. நிறைய பேர் இன்னியளவும் வந்து இதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறவா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவும் அவங்களோட மக்களாகவே நம்மளை வச்சு அது மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம். அடுத்தது தினா குடும்பத்தாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இது இவ்வளோ பெரிய அங்கீகாரம் ஆகி மக்கள்கிட்ட வந்து பெருசாக போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு தினா காரணம். தினா மனைவி ஜூலி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி தான் சொல்லணும். மறுபடியும் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு நான் நினச்சேன். அது வந்து இப்போ மறுபடியும் அந்த அதிரச ரசிகையால் மக்கள்கிட்ட போய் என்னோட நன்றியை தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி எனக்கு எல்லா சுதந்திரங்களும் கொடுத்த என் கணவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து எங்களை வெளியில் கொண்டு வந்த தினா குடும்பத்தாருக்கு, அவரோட டீம் எல்லாருக்குமே எங்களோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். நான் தான் நன்றி சொல்கிறேன். உங்களோட உண்மையான அந்த ரெசிபி உண்மை சின்ன விஷயம்லாம் இல்லை. அது அந்த ப்ராப்பரான ரெசிபியை அழகாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. அதை நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இவங்களோட வத்த குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன். ரியலி வெரி குட் வத்த குழம்பு. நான் வத்த குழம்பு நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஆனால் இவங்க கை பக்குவத்தில் ரெடி பண்ண அந்த வத்த குழம்பு வந்து தி பெஸ்ட் வத்த குழம்பு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோமா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதிரசம். ஓகே. ஏன்னா தீபாவளி நேரம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக பண்ணும்போது கூட வீட்டில் எல்லாரும் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இந்த தீபாவளிக்கு வந்து பலகாரம் நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து எல்லாரும் செய்கிற ஒரு பலகாரம் என்ன கேட்டிங்கன்னா அதிரசம். இந்த அதிரசம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த அதிரசம் வந்து அந்த அரிசி மாவு ஊற வச்சு அரைக்கிற பக்குவம், அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளை பாவை எடுத்து அந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கம் நிறைய பேருக்கு அங்கே தான் பிரச்சனை வரும். அந்த மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரை பண்ணுறது ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து அதிரசம் நீங்கள் டெய்லியும் பண்ணுறீங்க, பின்னாடி பார்த்தா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண ஆர்டர்கள் நிறைய எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? இன்னைக்கு எத்தனை கிலோ? வந்து ஒரு 75 கிலோ இருக்கும். வெறும் வந்து அரிசி வெல்லம் எல்லாம் சேர்த்தா இல்லை ஒன்லி அரிசி? இல்லை, மொத்தத்துக்கு. ஓகே. 75 கிலோ எத்தனை பீசஸ் வரும்? பீஸ் வந்து நம்ம சைஸை பொறுத்து தான். நார்மலாக போடுறது வந்து 30 பீஸ் வரும். ஓகே. இப்போ இது வந்து 30 பீஸ். இது 30 பீசஸ். இது வந்து 30 பீஸ் ஒரு கிலோக்கு. 33 கிராம் 35 கிராம் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பீஸ் பண்ணுவீங்க. அது வந்து 90 கிலோ ஒரு ஈடுக்கு வந்து 90 கிலோ கணக்கு எங்களுக்கு. நல்ல விஷயம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பீஸ் பண்ணுவீங்க. நிறைய பண்ணுவோம். அதிரசம் கரெக்டாக பக்குவமாக எப்படி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக இந்த தீபாவளிக்கு வந்து இந்த அதிரசம் எப்படி பண்ணணும் சொல்லி எல்லாரும் வீட்டில் வந்து பண்ணி பார்க்கணும். ஓகே. பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம். பச்சை அரிசி. ஓகே. மாவரிசி. பச்சரிசி. ஓகே. அதை வந்து ஊற வச்சு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம். என்ன காரணத்துக்காக? ஊறினா தான் மாவு வரும். மாவு காணும், மாவு நைஸாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை நல்லா கிளனி பிடிக்கிறது நல்லா பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஓகே. அப்புறம் நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வரோம். ஓகே. இந்த அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வைக்கணுமா எப்படி? இங்கே வந்து காய வைக்கிறதுலாம் கிடையாது. ஊற வச்சு அப்படியே வடிகட்டியில் கொட்டிட்டு உடனே சாக்கில் கட்டிடுவோம். அந்த ஈரத்தோடவே. ஆமாம். என்ன காரணம் அப்படி பண்ணும்? ஈரத்தோடு இருந்தால் தான் அந்த மாவு வந்து நல்லாயிருக்கும். ஓகே. அதிரசம் வந்து மெதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சரி. காயக்கூடாது மாவு. ஓகே. மாவு நல்லா காஞ்சதுன்னா நல்லா வராதுன்னா அந்த வெல்லம் போது சேர்ந்து எல்லாம் உதிர்ந்து போகும். ஸோ இது வந்து மிக்சிலே அரைக்கலாமா நம்ம வீட்டில் பண்ணும்போது? மிக்சிலையும் அரைக்கலாம். வீட்டில் கொஞ்சமாக போடுறவங்க அரைக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுமா? ஆமாம், ஈரமாக இருக்கும்.
இந்த ஈரமான பக்கம் கையில் எடுத்தீங்கன்னா அந்த ஈரம் ஈரம் இருக்கும், ஈரமாக தான் இருக்கும். ஓகே, ஈரமாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. 1 கிலோ அரிசி ஓகே, நம்ம இப்போ அரைச்சிருக்கோம். சரி, 750 கிராம் ஓகே, வெல்லம் எடை போட்டு எடுத்துருக்கோம். சரி. 1 கிலோ அரிசியா, அரிசி மாவு? அரிசி. ஓகே, 1 கிலோ அரிசிக்கு 750, 3/4 கிலோ வெல்லம். எக்ஸாம்பிளுக்கு வீட்டுக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ வெல்லம், 5 கிராம் ஏலக்காய் தூள், 50 கிராம் நெய், சரி, 50 கிராம் நல்லெண்ணெய். ஓகே. அதுக்கு பிறகு கோல்டு விடன் எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃப்ரை பண்ணுறது. இப்போ இதில் போட்டு பாவு காசு ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, நெய் போடுங்க. இப்போ இந்த வெல்லம் போட்டிருக்கோம். இப்போ தண்ணியோட அளவு என்ன? தண்ணியோட அளவு வந்து வெல்லம் வந்து முழுகிற அளவுக்கு. ஓகே. வெல்லம் நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதான் இதனுடைய அளவே. ஓகே. மற்றபடி லிட்டரில் அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓகே. இப்போ பாகு காய்ச்சறோம். ஓகே. ஸோ கரெக்டாக வந்து நம்ம எந்த அளவுக்கு வெல்லம் போடுறோமோ அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி. அதுதான் அளவு. அதுதான் நீங்கள் எவ்வளோ வெல்லம் போட்டாலும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி. சரி, ஓகே. இந்த வெல்லம் பாவு எடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட பக்குவம் எப்படி? கொஞ்சம் தண்ணியை வச்சு அதை எடுத்து ஊற்றி பார்ப்போம். ஓகே. அது வந்து நல்லா உருண்டு வரணும் நம்ம கை. அது 1 கம்பி பதம், 2 கம்பி பதம்? இது கம்பி பதம்லாம் கிடையாது, மாவு உருண்டு வர்ற கணக்கு தான். ஓகே. ஸோ இது மாதிரி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். 10-15 அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். டைம் மாறும். இந்த மாதிரி தான் அதிரசம் பண்ணணும், இப்படி பண்ணால் வராது, இந்த மாதிரி என்ன விஷயம் இருக்கா? பாகு வந்து கூட காயக்கூடாது, காஞ்சாலும் வராது. பாகு காயாமல் இருந்தாலும் வராது, தட்டி போட முடியாது, சேராது, ஒன்று சேராது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த வெல்லம் யூஸ் பண்ணுறோம்ல, என்ன மாதிரி வெல்லம் யூஸ் பண்ண நல்லது இந்த மாதிரி அதிரசத்துக்கு? அதிரசத்துக்கு வந்து உருண்டை வெல்லம் தான் யூஸ் பண்ணுறோம், அச்சு வெல்லம் வராது. சரி, ஓகே. அச்சு வெல்லம்லாம் போடுறதில்ல, உருண்டை வெல்லம். அதுவும் பாகு வெல்லம் நம்ம உடைச்சோம்னா அப்படி நல்லா ஜவு மாதிரி பாகு வரும். ஓகே. அது மாதிரி வெல்லம் போடுவோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து சேலம். ஓகே. சேலம் வந்து வெல்லத்துக்கு பேர் போனது. சேலம் உருண்டை வெல்லம் தான் நம்ம வரவழைச்சு வரும். அது கூடையில் தான் வரும், சிப்பத்தில் சாக்கிலெல்லாம் வராது. அது மாதிரி கூடையில் வாங்கி வச்சு தான் நாங்கள் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ சேலத்துலேருந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் வரவழைக்கிறோம். வெல்லம் வந்து சேலம் தான். ஓகே. இந்த பச்சரிசிலேயே வந்து வகை வகையான பச்சரிசிலாம் இருக்குல்ல? இது வந்து ஐஆர் பச்சை, ஐஆர் 20. ஐஆர் 20 பச்சரிசி. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக காய்ச்சிடணும். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். சரி, ஓகே. பாகை எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கணும், இது காஞ்சி பச்சாரணும். பாகு வந்து இப்படி உருண்டு வரணும், நல்லா உருண்டு வரணும், நல்லா கெட்டியாக சாக்லேட் மாதிரி. ஆமாம். ஓகே. இதுதான் பதம். ஓகே, சரி, ஓகே. இப்படி வந்து நல்லா காஞ்சி பச்சனை. ஓகே. ஸோ அதாவது பாவு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக காசக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி பக்குவம் தண்ணியில் போட்டோம்னா நமக்கு இந்த பக்குவம் வரணும். ஓகே. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துடும். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இனிமேல் இதை இறக்கி வச்சு இதுக்கு உண்டான சாமான்கள் எல்லாம் என்ன போட போகிறோம்? நல்லெண்ணெய் முதல்ல ஊற்றுவோம். ஓகே. அப்புறம் ஏலக்காய். ஓகே. அப்புறம் நெய். ஓகே. இந்த இடத்துல நல்லெண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த இனிப்பு பலகாரம்னா நெய் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பாகு வந்து மேல்கொண்டு முறிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த அதிரசம் வந்து ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். ஓகே. அதுக்காக இந்த பாகுலேயே நல்லெண்ணெய் சேர்த்துவோம். ஏன்னா இதெல்லாம் கரெக்டான நுணுக்கங்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது, இப்போ நான் கூட வீட்டில் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றுனதில்லை. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், வீட்டில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கேட்குறது. நம்மக்கிட்ட இருக்க இந்த காடியே நல்லெண்ணெய் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் பொடி போடுறோம். இந்த ஏலக்காத்தூள் வந்து அந்த பாவுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வேண்டுமா எப்படி? கொதிக்கலாம் விடுறதில்ல, அவ்வளோதான். அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். வாசனைக்காக மட்டும்தான் ஏலக்காய். இதுக்கு பிற்பாடு மாவு போட்டு கிளற போகிறோம். ஓகே. அந்த அரிசி மாவு மிக்ஸ் பண்ணும்போது வந்து அடுப்பு ஆனில் இருக்குமா, இருக்கக்கூடாதா? இல்லை, அடுப்பு பாகு நம்ம காஞ்ச உடனே அணைச்சிடணும். அடுப்பு எல்லாம் தெரிய தேவையில்லை. இந்த அரிசி மாவு போடும்போது ஒரு சைடில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே அரிசி மாவு போடணும். ஆமாம், அப்படியே கிளறிண்டே தான் போடுறது. ஓகே. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு ஈஸி இருக்கும். இது எவ்வளோ மாவு இதில் பிடிக்கும்ங்கிறது நமக்கு. சரி, ஓகே. இந்த அரிசி மாவு போட்ட பிறகு அப்படியே கெட்டியாயிடுது. ஓகே. இந்த மாதிரி இலசா தான் இருக்கணுமா? ஆமாம், இப்படி தான் இருக்கும். ஓகே. இப்படி தான் இருக்கும். இதான் தான் நமக்கு நல்லா தட்டை வரும். ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். சரி, ஓகே. காமிங்க பார்க்கலாம். நானும் பிடிச்சி பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த வரி பண்ணுறதுக்கு. ஓகே. நல்லா இலசா இருக்குது. இங்கே பாருங்கள்,
ஓகே. நெய் இப்போ எதுக்காக இந்த நெய் ஸ்டேஜ்ல நம்ம யூஸ் எதுக்காக நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா மாவு வந்து நெய் ஊற்றினா இந்த இலக்கமாகவே இருக்கும், காஞ்செல்லாம் போகாது. ஓகே. மறுபடியும் நாளைக்கு நம்ம அதை எடுத்து பண்ணும்போது மாவு ஒரே அளவாக இருக்கும். நெய் வாசனை மாவுக்குள்ளேயே நெய் இதில் போடுறதுனால ஓகே இது வாசனையாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். பேசிக்காக வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து அந்த வெள்ளை பாவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அடுத்த ஸ்டேஜ் போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெய் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று வாசனைக்காகவும் காஞ்சு போகாமல் இதே பதமாகவே இருக்கும். நெய் அதுக்கு எலசாக இருக்கும், ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆகும். சரி, இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றின பிறகு உடனே அதிரசம் தட்ட போகிறோமா, இல்லை சில பேர் உடனே தட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து நாளைக்கு தான் தட்டணும்னு சொல்லுவாங்க, அது எப்படி? அது இதை நெய்யை ஊற்றி நல்லா கிளறி அமுக்கி வச்சுருவோம், மறுநாள் தான் எடுக்கும். இன்னைக்கு இது போட்டு இது பாகு வராது. சரி, ஊறணும், மாவு நல்லா ஊறணும். சரி, நெய் போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம இதை எடுத்து அப்படி அமுக்கி வைக்கிறோம். ஓகே. இதுக்கப்புறம் பேசனில் மாற்றுறோம், ரைட்டா? மாற்றுறோம். சரி, ஓகே. ஒட்டாத பக்குவத்துக்கு மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறோம். மாவு வந்து மாற்றி வச்சிடறோம். மாற்றிடலாமா? மாற்றிடலாம். ஓகே. அதிரசம் செய்யறது ஒரு பெரிய வேலை. எல்லாமே ஒரு கலை தான். அந்த வெள்ளை பாவை எடுத்து அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறது, அந்த நுணுக்கங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டுனா நம்ம ஈஸியாக சரியாக இருந்தால் சரியாக வரும். ஒன்றும் இது இல்லை, கவனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து இடிச்சு பண்ணுவோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து மிஷின் கிடையாது, அதனால வந்து எல்லாருமே வீட்டில் ஊற வச்சு கடப்பாறையில் இடித்து உலக்க வச்சு இடித்து தான் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் நம்ம வீட்டு எந்த ஒரு பண்டிகைனாலும் கண்டிப்பாக அதிரசம் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இந்த அதிரசம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்கள் அம்மா தான் எல்லாம், கை முறுக்கும் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே அம்மா தான், எல்லாமே அம்மா தான். ஸோ இந்த மாதிரி ரெசிபிலாம் பக்குவமாக சொல்லி அப்போ வந்து வெளியில் யாரும் வேலைக்கு போகல, பணத்துக்காகலாம் யாரும் எங்கேயும் போகல. சரி. உதவிக்கு தான் ஒருத்தர் வீட்டில் கல்யாணம்னா அப்போ போய் தெரிஞ்ச எல்லாருமே பண்ணி கொடுத்துருந்தோம், அப்படி தான் வந்து இருந்தோம். டோட்டலாக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க இந்த அதிரசம்? 36 வருஷம். 36 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து மேலே நெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். எதுக்காக நெய் ஊற்றுறோம்? இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். சரி, ஓகே. நெய் வாசனையாகவும் இருக்கும். சரி, ஓகே. இன்றைக்கி எப்படி நம்ம இலக்கமாக அது மாதிரி பதமாக இருக்கோ அதே மாதிரியே நாளைக்கு நமக்கு இதாக இருக்கும், கிடைக்கும். எவ்வளோ நெய் வேணும்? சும்மா இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் போதும். ஓகே. இதை வந்து இப்படி நல்லா நம்ம அமுக்கி மேலே நெய் வர மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே நாளைக்கு இதை வந்து காயாமல் அப்படியே நம்ம எடுத்து ஓகே. ஸோ கரெக்டாக ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுனா அந்த நெய் மேலேயே இருக்கும், கீழே இறங்காது. ஆமாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ நேரம் கரெக்டாக இருந்தால் நல்லது? இது இன்னைக்கு எப்படியே வச்சுருவோம். இப்போ மதியானம் 1 மணி ஆகுது, நாளைக்கு எப்போ யூஸ் பண்ணலாம்? நாளைக்கு காலையில் எப்போ வேணாலும் பண்ணலாம். நாளைக்கு காலையில் ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு எப்போ வேணாலும். ஓகே. நாளைக்கு 6 மணி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஊறினா தான் அந்த அதிரசம் கரெக்டாக. ஆமாம், கரெக்டாக. ஓகே. இப்போ நேற்று நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இப்போ போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாவில் தான் உள்ள பின்னாடி அதிரசம் பண்ணிருக்காங்க, பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எலசாக தான் இருக்கு. ஆமாம். இத்தனை ஒரு நாள், ஒரு வாரம் கழிச்சு, 4-5 நாள் கழிச்சு கூட நம்ம இதை எடுக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வீட்டில் வைக்கும்போது வந்து ஒரு மூடி போட்டு தான் வைக்கணுமா எப்படி? ஆமாம், மூடி போட்ட பாத்திரத்தில் வச்சு அமைக்க மூடி வச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். கோல்டு வினர் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஊற்றலாம். எண்ணெய் காயணும், காய்ச்சல் இருந்தால் தான் மேலே வரும். ஓகே, நல்லா பொங்கி வரும். பொங்கி எண்ணெய் இல்லைன்னா உள்ளேயே மாவு அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஓகே, அதாவது பின்னாடி பார்த்து நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும். வேகாமல் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட்டு அதிரசம் இப்போ தட்டி போட போகிறோம். தட்டி போட போகிறோம். ஸோ உள்ளங்கை வச்சு தான் தட்டணும். ஆமாம், உள்ளங்கை தான் சமமாக வரும். ஓகே. சில பேர் வந்து விரல் வச்சு தட்டுவாங்க. விரல் பட்ட விரல் அதில் இதுவாகிடும். ஓகே. உள்ளங்கை வச்சு தட்டணும், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஈவனாக இருக்கணும், தட்டும் போது ஈவனாக இருக்கணும், மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும். திக்னஸ் எந்த அளவு இருக்கணும்? திக்னஸ் எல்லாம் ஒரே சமமாக இருக்கணும். ஓகே. எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்குது, அது மேலே வர விட்டு திருப்பணும். அப்படியா? ஓகே. மேலே நல்லா வந்த பிறகு தான் திருப்பணும். ஆமாம். நல்ல மேலே வந்திருக்கு, திருப்பி விடலாம். ஓகே.
இந்த பூரி மாதிரி வருது பாருங்க. ஆமாம், அந்த மாவு ஊறினா தான் வரும். முதல் நாள் போட்ட மாவு தான் வரும். அதிரசம் வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தட்ட போகிறோமா? ஆமாம், அந்த எக்ஸஸாக இருக்க எண்ணெயில் நம்ம எடுக்கிறோம். ஆமாம். ஓகே, இந்த அதிரசம் அமுக்கிறதுக்கே கட்டை இருக்குது. ஓகே, அதை வச்சு நம்ம லேசாக வச்சிட்டோம்னா இந்த எண்ணெய் வெளியில் வந்துடும். ஓகே, சூப்பர். இந்த அதிரசம் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணுமா? அந்த எண்ணெய் ஃபுல்லாக இல்லை, ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போய் மாவு செட் ஆகிடும். ஓகே, லேசாக தான் நம்ம பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம், அந்த எண்ணெய் எண்ணெய் வந்துடும் வெளியில். அப்போ தான் அந்த சாஃப்டாக இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக சூடாக இருக்குது. கரெக்டான கலர், ப்ரௌன் கலர் நல்லா வந்துட்டு அதிரசம். இப்போ இந்த அதிரசம் வந்து சூடு ஆறுன பிறகு தான் சாப்பிட முடியும். ஆமாம். ஆனால் இந்த அதிரசம் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு என்ன பக்குவத்தில் இருந்தால் நல்லது? நேரான சாஃப்ட் ஆகிடும். நேரான இப்போ எடுக்கும்போது நம்ம கிறிஸ்பியாக இருக்கும். சரி, நாளைக்கு இதே பார்த்தீங்கன்னா பஞ்சம் மாதிரி ஆகிடும். ஓகே, சூப்பர். இப்போ அதிரசம் வந்து அழகா நம்ம கை சைஸ், அதாவது உள்ளங்கை சைஸ் அளவுக்கு பண்ணிடலாம். வீட்டு உபயோகத்துக்கு. இதே கல்யாணத்தில் பண்ணுறோன்னா கல்யாணத்தில் பண்ணுறாங்க நம்ம பெருசாக பண்ணணும். நல்லா இவ்வளோ பெரிய சைஸா? ஆமாம், கல்யாண சீர் வந்து இதுதான். நல்லா இவ்வளோ பெருசு வர நினைக்கிறேன். ரைட்டா? வரும். ஒரு சின்ன பிளேட்டு, ஆஃப் பிளேட் அளவு வர நினைக்கிறேன். சரி, ஓகே, தட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அதிரசம் பெரிய சைஸ்லாம் கேட்குறாங்களா? இதுதான் கல்யாணங்களுக்கு. கல்யாணத்துக்கு பண்ணுறது. ஸோ எத்தனை பண்ணுவோம் கல்யாணத்துக்குண்ணா? 101, ஓகே, 51, 31, அது மாதிரி அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ உங்ககிட்ட இந்த அதிரசம் யாராவது கேட்குறான்னு வச்சுங்க, இப்போ 1 கிலோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? சின்ன பீஸ்னா 300 பண்ணுறோம். ஓகே, வெளியில் அனுப்புறதுன்னா கொரியர்லாம் தனி. ஓகே, தனியாக சார்ஜ் பண்ணுறீங்க. அது தனி. இப்போ இன்கேஸ் வேறு எதாவது அதிரசம் கேட்குறாங்கன்னா, ஏன்னா தீபாவளி வருது, நிறைய ஆகும், கல்யாண ஆர்டர்களும் வரும். ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் நம்பர் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஒரு தரமான பொருள் நல்லா இருக்குது. இங்கே நிறைய பேர் பார்த்தா எப்படி தெரியும், அதிரசம் செஞ்சு போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலிலேருந்து ஒரு 2000 பீஸ் ரெடியாக இருக்குமா? இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை கிலோ பண்ணுறோம்? இன்னைக்கு 75 கிலோ. மாவு வந்து வெளியில் இப்போ கேட்குறாங்க யூஎஸ்க்குலாம். அதிரசம் மாவு. ஓகே, 200 கிலோ 300 கிலோ அது மாதிரி இப்போ எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி மாவு வேணுங்கிறவங்களுக்கு அதையும் அனுப்புவோம். மாவுன்னு எப்படி உதிரியாக தருவீங்களா? இல்லை, இது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. அவங்க எண்ணெயில் வச்சு அவங்க போடுறது ஒன்று தான் வேலை. ஓகே, வெறும் மாவா கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆமாம், ஏன்னா அவங்களால முடியாது, பண்ண தெரியல, சரியாக வரலங்கும் போது இது மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, நல்ல விஷயம். ஸோ அதிரசமும் பண்ணி தருவீங்க. இந்த மாவு நாங்கள் வந்து கண்டெய்னர் பாக்ஸில் ரெடி பண்ணி போட்டு கொடுத்துருவோம். இந்த கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி தரோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளியூர் போகுது இல்லை அதர் கண்ட்ரி போகுது, அந்த டைமில் எத்தனை நாள் வந்து அது பக்குவமாக இருக்கும்? இது எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றுமே கெட்டு போகாது. ஏன்னா நெய் ஆயில் தானே உங்களுக்கு. நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுற நம்பர் இங்கே வந்து பெரியாண்டவர் கேட்ரிங், பெரியாண்டவர் ஸ்நாக்ஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கோம். எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம்னா எங்களுடைய நம்பர் கொடுக்குறோம். 9443037742 9944119823. கை முறுக்கும் நீங்கள் அனுப்புறீங்க, அதிரசம் பண்ணுறீங்க. அது இல்லாமல் வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க? சீடை, ஓகே, தட்டை, தேன்குழல், முள்ளு முறுக்கு, மிக்சரு, காராச்சேவு, ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். சூப்பர். நம்ம இதை தொடர்ந்து இன்னும் 3 ரெசிபி பண்ண போகிறோம். ரைட்டா? இதை தொடர்ந்து வந்து உப்பு சீடை பண்ண போகிறோம், தட்டை பண்ண போகிறோம், தேன் குழல் பண்ண போகிறோம். இப்போ இந்த கல்யாணத்துக்கு பண்ணுற அந்த அதிரசம் தட்டை இல்லாமா? ஓகே, நல்ல பெரிய சைஸ் பார்த்தீங்களா கல்யாணத்தில் பண்ணுறது. இப்போ இதை மெதுவாக பொறுமையாக திருப்பணும். ஏன்னா சைஸ் பெரிய சைஸ்னால பொறுமையாக திருப்பணும். ஆப்பா, இது சோலாபுரி மாதிரி இல்லை, பட்டுரா மாதிரி இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெரிய அதிரசம், கல்யாண அதிரசம். கல்யாண அதிரசம் நல்ல வெயிட்டு. ஆமாம், 300லேருந்து 400 கிராம் வரும். ஓ, 400 கிராம் வரும்.
சூப்பர் சூப்பர். எல்லாரும் சும்மா இருக்காமல் பெண்கள்கிட்ட அளவில்லாத திறமை கொட்டி கிடக்கு. ம் நேரம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், எங்களால் முடியலன்னு சொல்ல வேண்டாம், தலையெழுத்து எங்களுக்கு வேறு எதுவும் தெரியலேன்னு சொல்ல வேண்டாம். எல்லார் கையிலையுமே ஆண்டவன் வந்து பெரிய திறமையை கொடுத்துருக்கான். படிக்கலை, நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கோம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம எந்த பணியாக இருந்தாலும் அது வந்து வேலை. தொழுதல்ங்கிறத வச்சு தான் தொழில்னே வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். முயற்சி வடிவான் வெற்றி அடைவான். ஆமாம், உழைப்பு தான். இதில் வந்து தாய்மானவர் வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருக்காரு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார், இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமே. எதா இருந்தாலும் அன்பர் பணியாக நினச்சி நமக்கு கஷ்டப்படாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்யலாம். கிடைக்கிற நேரத்தை நம்ம வந்து பெண்கள்லாம் பயன்படுத்திக்கலாம். அழகாக சொன்னீங்க, அழகாக பாட்டு பாடி காமிச்சிங்க. அதாவது உங்கள் உண்மையான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆமாம், எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும். என்கிட்ட வேலை செய்கிறவா எல்லாருக்குமே கிடைக்கணும். அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நன்றி. இன்றைக்கி சூப்பராக இந்த அதிரசம் எப்படி பண்ணுறது, அதாவது இந்த மாவு வந்து எப்படி ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த பாவு எடுக்கிற பக்குவம் என்ன, அதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அதிரசம் எப்படி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இந்த தீபாவளிக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த அதிரசம் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பக்குவங்கள் அம்மா வந்து தெளிவாக வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம கிச்சனில் உப்பு சீடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு நிறைய இந்த பலகாரங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். See you, bye-bye, take care.